உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டாள். எந்த துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டாள். இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டாள். இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டாள். இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டாள். இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டாள். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் பின் திரும்பாமல், பின்னோக்கி பார்க்காமல் அவரை தொடர்ந்து செல்லுகிற அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தாரே. எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை திரும்பி பார்க்க வைத்தது உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இருதயத்தின் ஆழத்தில் கடந்த நாட்கள்ல, கடந்த வாரங்கள்ல உண்மையாய் அவருக்கு பின் செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் நல்லவர் என்று சொல். Lord, you are good. நீர் நல்லவர் சுவாமி, நீர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது.
உம்முடைய கிருபைகள் மாறாதது, உம்முடைய கிருபைகள் மாறாதது, உம்முடைய இரக்கங்கள் மாறாதது சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை வேளையிலே தொடர்ந்து எங்கள் நடுவில் நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவர் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். என் இயேசு என்னோடு உண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு உண்டு. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்புக்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே, ஒரு விசை கூட பாடும். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான்
பயப்படேன். என்னேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என்னேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என்னேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவது. Come on, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. விசுவாசம் உள்ளவங்க நல்ல வாய் திறந்து சொல்லுவோம். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பாடும். என் இயேசு எத்தனை புயல்கள் வந்தாலும், எவ்வளவு அலைகள் கொந்தளித்தாலும், இயேசு உங்களுடைய படகில் இருப்பதினாலே ஆமென், நீங்கள் மூழ்கி போவதில்லை, நீங்கள் அமிழ்ந்து போவதில்லை. என் இயேசு என்னோடுண்டு, எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். பெரும் காற்று வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும், அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும், அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். ஓ என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். நிறைய நேரத்துல சத்ரு நம்மிடத்துல சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் உன் கூட இல்ல, உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படல, உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் விரும்பல. இப்படிப்பட்ட எதிர்மறையான வார்த்தைகளை பிசாசு நிறைய நேரத்துல நம்ம இடத்துல நினைப்பூட்டுவான், சொல்லுவான். ஆனா வேதம் சொல்லுகிறது, தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. தன் விசுவாசத்தினால. நம்ம விசுவாசம் என்ன? என் இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் உங்களோடு இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் ஆமென், நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. ஆமென். வாய் திறந்து சொல்லுங்க, அந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தோடு ஆண்டவர் இருக்கிறார். நீங்க போயிட்டு இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப ஆமென் ஒரு ஆழமான ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு பள்ளத்தாக்கு போன்ற ஒரு பிரச்சனையா இருக்கலாம். இதிலிருந்து வெளியே வரவே முடியாது என்பது போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நீங்கள் பள்ளத்தாக்கில் நடந்தா கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால
ஆமென். எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு, அது மரண பள்ளத்தாக்கா இருந்தா கூட அவர் உங்க கூட இருக்கிறதுனால ஆமென், நீங்க ஒரு செழிப்பான இடத்திற்கு வருவீங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயம் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில இருந்தாலும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். உண்மைத்தானே? நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் என் வாழ்க்கையில இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, என் குடும்பத்துல இருக்கிறாரு, இருந்தும் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஆமென். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த படகுல போகும்போது இயேசு கிறிஸ்து இருந்ததுனால கடல் கொந்தளிக்காம இல்லை. இயேசு கிறிஸ்து இருந்ததுனால படகு அசையாம இல்லை. எல்லாம் நடந்துச்சு. ஆனா அந்த அலைகளுக்கு மேலே, அந்த கொந்தளிப்புகளுக்கு மேலே அதிகாரமுள்ள ஒருவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதிகாரமுள்ள ஒருவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். நான் போற இந்த பிரச்சனையில என்னை விடுவிக்கிற ஒரு தேவன் என்னோட இருக்கிறார். இந்த காரியத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 2 கரம் உயர்த்தி சொல்லுவோம். என்னேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என்னேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். ஓ என்னேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என்னேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஆமென் நம்மை நடத்துகிறவர். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எங்கள் துணையாளரே என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். சேர்ந்து பாடி ஆண்டவர் ஆராதிப்போமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சி கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சி கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை
துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, சிறகுகளே என் அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீர் என் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீர் என் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே ஐயா. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீர் என் ஆதாரமே. மறைவிடமே நீர் என் தாபரமே, அடைக்கலமே நீர் என் ஆதாரமே. துதிக்கு பாத்திரன் நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. நீரல்லவோ ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, சிறகுகளே என் அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீர் என் ஆதாரமே. மறைவிடமே நீர் என் தாபரமே, அடைக்கலமே நீர் என் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை 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 உமக்கே
மறைவிடமே நீரன் தாபரமே, அடைக்கலமே என் ஆதாரமே. மறைவிடமே நீரன் தாபரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. நம்முடைய கால்கள் சறுக்குகிற வேளையில ஆண்டவர் நம்மை தாங்கி நடத்துகிற அவருடைய விதங்களை நினைக்கும் போது எப்பொழுதுமே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் நம்மை தாங்கி அவர் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவருடைய கிருபை நம்மோடு இருந்து நடத்துகிறதை நம்மால் உணர முடிகிறது. கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடினால நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவர் உண்மையுள்ள தேவனாய். அவருடைய நாமத்தை, அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால, அவருடைய நாமத்தை நீங்க அறிந்ததுனால ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றீர். துதிப்போம், இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றீர். அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றீர். துதிப்போம், இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார், துதிப்போம். துதிப்போம், இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார், துதிப்போம். என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, ஏறிட்டு பார் என்று தேசங்கள் அனைத்தையும் என் கையில் கொடுத்தீரே. என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, ஏறிட்டு பார் என்று தேசங்கள் அனைத்தையும் என் கையில் கொடுத்தீரே. துதிப்போம், இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார், துதிப்போம். துதிப்போம், இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம்,
அதை நிறைவேற்றி முடிப்பார். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றீர். அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றீர். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே. முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே, தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே, தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. துதிப்போம், come on, துவங்கின இயேசு, துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே. முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீர். துதிப்போம், துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடித்தார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடித்தார் துதிப்போம். அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே, தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து, கமான் சேர்ந்து பாடுவோம். அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே, தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், நிறைவேற்றி முடித்தார் துதிப்போம். துதிப்போம்
இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி துதிப்போம் 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 இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம் துதிப்போம் இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம் துதிப்போம். லஹந்துர மஹந்தலல சேடேலே வரா ஆல்வரு சஹந்தலிலியோ சாடாரன வரஹந்தேரானா. ஹalleluya துதிப்போம் இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடித்தார் துதிப்போம் துதிப்போம் இயேசுவை துதிப்போம். என்னில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். ஹalleluya. வேதத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். For the vision is yet for an appointed time, but at the end it will speak and it will not lie. Though it tarries, wait for it, because it will surely come. It will not tarry. நான் அதை தமிழையும் வாசிக்கிறேன். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிற காரியங்களை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை, உங்களுடைய இருதயத்தில் துவங்கின அந்த காரியத்தை, அது நீங்கள் அல்ல துவங்கினது, கர்த்தர் துவங்கி இருக்கிறார். அதை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவன். அதுக்கான சாத்தியங்கள் எதுவுமே இல்லைன்னா கூட, அதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லைன்னா கூட, அதை கொடுத்தவர் கர்த்தர்னு சொன்னா அதை நிச்சயமாய் செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவர். துதிப்போம் இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். ஓ துதிப்போம் இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். ஓ துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடித்தார் துதிப்போம். தரிசனம் தந்தவர் மறவார். தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார். தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார்.
உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார். அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார். அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்கு தத்தம் செய்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். ஓ, வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். ஓ, தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவாதவரே மறவார். இயேசு உன்னை மறவார். இமை பொழுதிலும் உன்னை மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். உங்களுக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் உங்களுக்கு அதை எப்படியும் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவர். அவருடைய வார்த்தை தவறி போகிறதில்லை. அவருடைய வார்த்தை வெறுமையாயது தரையிலே விழுந்து விடுகிறது அல்ல. உங்களுக்கு சொன்னவர் நீங்க மறந்திருந்தா கூட அவர் உங்களை மறக்கிறவர் அல்ல. அவர் நம்மை மறவாதவர். வேதத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேலே கர்த்தர் உன்னை மறந்தார் என்று சொல்லாதே. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு அல்லவா சொல்லி இருக்கிறார். கர்த்தர் உன்னை மறந்தார்னு மட்டும் நீ சொல்லிராத. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னை மறக்கவே இல்லை, நான் உன்னை மறக்கல அப்படின்னு சொல்றார். அவர் நம்மை மறவாதவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க எங்களுடைய குடும்பத்தை மறக்கலப்பா, என்னைய மறக்கலப்பா,
என்னுடைய கணவனை மறக்கல, என் மனைவியை மறக்கல, என் பிள்ளைகளை மறக்கல. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நீங்க மறந்து விடலப்பா. நீர் என் மேல் நினைவாயிருக்கிறவர். சொல்லுங்க, நீர் என் மேல் நினைவாயிருக்கிறவர். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருந்தார். வேதத்துல வாசிக்கிறோம்ல, அவர் நம்ம மேல் நினைவாயிருக்கிறார். உங்க மேல கர்த்தர் நினைவாயிருக்கிறார். உங்க மேல கர்த்தர் நினைவாயிருக்கிறார். இக்கட மனா சத்துடபஹதா எல்மராஹந்த நேலே பகாதி ரஹந்து நமஷதயா அல்பர் கூட மடல மஷதயா லபரா லீகர் கலீபரோ மனா சந்தரே மா கதுரபா. அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். ஆமென். அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர். லேமனானா சந்தரே நானா லேபரஹாந்தரி பனா. Thank you அப்பா. Thank you அப்பா. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மறவாத தெய்வம். நீர் எங்களை மறப்பதில்லை. நீர் எங்களை மறக்கிறவர் அல்லப்பா. வெளியே சொல்ல முடியாத பாரத்தினால் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையில இருதயத்தினுடைய ஆழங்களை அறிந்தவர். அவர்கள் இந்த சூழ்நிலைக்கு வருகிறதற்கு முன்பாகவே உமக்கு தெரியும். நீர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவு போராட்டத்தினூடாய் அவர்கள் கடந்து சென்றாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே, ஒரு செழிப்பான ஒரு இடத்திலே அவர்களை நீர் கொண்டு வந்து சேர்க்கிறீர். அதற்காய் நன்றி. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனையில் நீர் வல்லமையாய் இடைப்பட்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லபர சதரஹந்த லபர. Thank you ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி 36வது சங்கீதம், Psalms 36. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயமுள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. அதோ, அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம்.
இந்த நாளிலே செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாய்மையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை இரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு இடைபட போகிற இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைபட போகிற காரியங்களுக்காக, சத்தியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எவைகளையெல்லாம் எங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ அவைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு காண்பித்தருளும்படியாக ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம். இந்த வசனத்திலே ஒரு காரியம் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு அதுதான், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களுடைய குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய்தான் நம்மோடு பேசவிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரிய வருவதற்கு முன்னாகவே ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அன்றைக்கு யோபு அவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் பட்டானே, அவன் கஷ்டப்படுகிறதற்கு முன்னே ஆண்டவருக்கு அது தெரியும். ஆமென். அதே போல உங்களுடைய பாடுகள், உங்களுடைய கலக்கங்கள், நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த நெருக்கமான சூழ்நிலைகள், தீங்கின் காலங்கள், இதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அதனால் தான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருப்பதினாலே ஏற்படுகிற மாற்றங்கள், ஆமென், சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே நடைபெறுகிற காரியங்களை எல்லாம் குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஒவ்வொரு வசனங்களாக நாம் தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை பாருங்க. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து
பாடு, சத்தமாய் பாடு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த சீயோன் குமாரத்தி? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து தான் இப்படி சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தி. சீயோன் என்பது என்ன? அது பரலோகத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆமென். எருசலேமில் இருந்த ஒரு இடம் பரலோகத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த சீயோன். சீயோன் குமாரத்தியே என்று சொல்லும்போது பரலோகத்தின் குமாரர்களை அல்லது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தையை பாருங்க. கம்பீரித்து பாடு. நீ கம்பீரித்து பாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நிறைய நேரங்களிலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் இப்படி கம்பீரித்து பாடுகிறதில்லை. ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுகிற பாடலை சத்தமாய் பாடுகிறதில்லை. நீங்கள் சத்தமாய் பாடும்போது அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சத்தத்தை நீங்க உயர்த்தி நீங்கள் பாடுகிற வேளையிலே அதிலே ஒரு மகிமை இருக்கிறது. உங்களுடைய வீட்டிற்குள்ளே தேவனுடைய மகிமை இறங்கி வரும். ஆமென். பவுலும் சீலாவும் அன்றைக்கு நடுராத்திரியிலே அவர்கள் எழுந்து அவர்கள் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி அவர்கள் ஜெபம் பண்ணின வேளையிலே சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரத்தை தேவன் தொட்டார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய ஆண்டவரை நாம் பாடி ஆராதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அந்த சத்தத்தை நம்முடைய வீடுகளிலே எழுப்பும் போது, பாடல் பாடுகிற சத்தத்தை வீடுகளிலே எழுப்பும் போது அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவர்கள் பாடத் தொடங்கின போது, சத்தத்தை தொனிக்க பண்ண தொடங்கின போது, ஆமென், எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு அவர்கள் மடிந்து போனார்கள். 3 எதிரிகள், 3 ராஜாக்கள், அந்த ராஜாக்களை சேர்ந்த அந்த நாட்டு மக்கள், போர் வீரர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் யுத்தம் பண்ண தொடங்கல, பாடி துதி செய்ய தொடங்கின போதே, ஆமென், எதிராய் வந்தவர்களை ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணி, ஆமென், அந்த நாளிலே மகத்தான ஒரு வெற்றியை அவர் கொடுத்ததை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, நீ உன் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை மகிழ்ச்சியோடு நாம் பாடும்போது அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. உங்களுடைய வாயிலிருந்து தேவனுடைய வசனங்கள் நிறைந்த பாடல்கள் வெளியே வருகிறது அல்லவா? அந்த பாடலின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைகளில் மாற்றம் உண்டாகும். நீங்க அப்படி பாடி ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய நேரங்களில் நாம் போய் ஜெபம் பண்ணும்போது நேரடியாக ஜெபத்திற்கு போய்விடுகிறோம். முதல்ல ஒரு ஆரம்ப ஜெபம் செய்துவிட்டு நேரடியாக அந்த ஜெபத்தில், ஆண்டவர் எனக்கு இவைகள் தேவை இருக்கிறது, இந்த காரியங்கள் நடைபெற வேண்டும், இதிலெல்லாம் மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க துவங்கி விடுகிறோம். நம்முடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறது நல்லது தான். ஆனால் அதற்கு முன்பாக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். நீங்க எஸ்ரா நெகேமியா புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அங்க ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஜெபத்தில் ஸ்தோத்திர பாட்டை துவங்குகிற அப்படின்னு ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெபத்தில் பாடல் இருக்க வேண்டும். வேதத்தின்படியும் அதுதான் உண்மை, நம்முடைய வழக்கத்தின்படியும் அதுதான் சரியானது. ஜெபத்தை பாடலுடனே, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளுடனே நாம் துவங்க வேண்டும். ஆமென். பவுலும் சீலாவும் ஆண்டவரை பாடி அவரை துதித்து அவர்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினார்கள். அப்போ நம்முடைய ஜெபம் பாடலினால் நிரப்பப்பட வேண்டும். பாடல் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கம்பீரித்து பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமாய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லல, பதிலாக கம்பீரித்து பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சத்தமா ஜெபம் பண்ண கூடாதா என்று அர்த்தம் அல்ல. நாம் ஜெபிக்க வேண்டும், சத்தமாய் ஜெபிக்க வேண்டும், சத்தத்தை உயர்த்தி கெஞ்ச வேண்டும். இதெல்லாம் சங்கீத புஸ்தகங்களில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய ஜெபம் அப்படி இருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கம்பீரித்து பாடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, இப்படி நான் கம்பீரித்து பாடுகிறதுனால என்ன நடக்கும்?
ஆண்டவரை இப்படி சத்தம் போட்டு நான் பாடுகிறதுனால, மகிழ்ச்சியாய் அவரை ஆர்ப்பரிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12:6 வாசிக்கலாமா? சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சத்தமிட்டு நீங்க பாடுனீங்கன்னா ஆண்டவர் உங்கள் நடுவிலே அவர் பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுடைய நடுவில் வருவார். வருவதோடு மாத்திரம் அல்ல, அவர் உங்கள் நடுவிலே அவர் பெரியவராயிருப்பார். இந்த நாளினுடைய செய்தி அதுதான். ஆமென். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் போது அதை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நீங்க கம்பீரித்து பாடும்போது ஆண்டவர் உங்கள் நடுவிலே அவர் பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் பெரியவராய் இருக்கணுமா? நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் ஆண்டவர் பெரியவராய் இருக்கணுமா? உங்களுடைய தொழில் ஸ்தலங்களிலே ஆண்டவர் பெரியவராய் இருக்கணுமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நல்லா கம்பீரித்து பாடல் பாட வேண்டும். ஹல்லேலூயா. பாடல் பாடணும். நல்ல சத்தமாய் ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாட வேண்டும். நம்முடைய குரல் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறதில்லை. நம்முடைய ராகங்கள் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறதில்லை. பதிலாய் ஆண்டவர் ஒன்றை பார்க்கிறார், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவரை பாடும் பொழுது எந்த அளவிற்கு அதை உணர்ந்து பாடுகிறீர்கள் என்று பார்க்கிறார். எந்த அளவிற்கு அதை உள்வாங்கி மகிழ்ச்சியோடு என் ஆண்டவரை நான் புகழ்கிறேன் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் பாடுகிறீர்கள் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி நீங்கள் பாடுகிற வேளையிலே கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பெரியவராயிருப்பார். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரியவராய் இல்லாம சிறியவராய் இருக்கிறார். ஆமென். காரியங்களை அவரால் செய்ய முடியவில்லை. உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க முடியவில்லை. ஏன்? அவர் பெரியவராய் இல்லை. அவரை நீங்கள் முக்கியப்படுத்தவில்லை. உங்களுடைய பாடல்கள்னால, உங்களுடைய வாயிலிருந்து வருகிற சத்தத்தினாலே அவரை நீங்கள் மேன்மைப்படுத்தவில்லை. அதனாலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியல. அவர் பெரியவராய் இருக்க முடியல. இப்போ உங்களுடைய குடும்பத்திலே யார் குடும்ப தலைவரோ அவர்கள்தான் அந்த குடும்பத்தில் முக்கியமான முடிவுகளை என்ன செய்கிறார்கள்? எடுக்கிறார்கள். உண்மைதானே? அல்லது குடும்பமாய் இணைந்து ஒரு முடிவை நாம் எடுக்கிறது உண்டு. ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களில் பெரியவராக இருந்தாதான் ஆமென், அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆவி ஆத்துமாவில் ஆண்டவர் பெரியவராக இருந்தாதான் அவர் நினைக்கிறது நமக்குள்ள நடக்கும். நிறைய நேரத்தில் நாம் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை ஏன் செய்கிறோம்? ஏனென்றால் நமக்குள்ளே ஆண்டவர் பெரியவராக இல்லை, நம்ம தான் பெரியவராக இருக்கிறோம். நம்முடைய மாம்சீகம் தான் உயர்ந்து நிற்கிறது. அதனால் ஆண்டவர் கிரியை செய்ய முடியல. ஆமென். ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படல, ஆவிக்குரிய சுபாவங்கள் வெளிப்படல. ஏன்னா ஆண்டவர் உள்ள பெரியவராய் இல்லை. அவர் பெரியவராய் இருந்தாருன்னா, அவர் உயர்த்தப்பட்டு இருந்தார்னா, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவர் கட்டுப்படுத்தி நடத்துவார், அவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். ஆமென். சோ நம்முடைய பாடல்கள் தேவனை பெரியவராய் நமக்குள்ளே வைக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்படி நாம் கம்பீரித்து பாடுகிற வேளையிலே கர்த்தர் நம் நடுவில் வந்து அவர் பெரியவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது மறுபடி நாம் தியானித்துக் கொண்டிருந்த அந்த பகுதிக்கு வருவோம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கலாம். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, இதற்கு முந்தின வசனத்தில் சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம். அப்படி ஆண்டவரை கம்பீரித்து பாடும்போது என்ன நடக்கிறது? ஆண்டவர் நம்முடைய நடுவில் என்ன செய்து விடுகிறார்? வந்து விடுகிறார். அவர் வந்து விட்டோன்னே என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஆக்கினைகளை ஆண்டவர் அகற்றுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு தெளிவாக பேசுகிற அந்த வார்த்தை இதுதான். உங்களுடைய
ஆக்கினைகளை ஆண்டவர் அகற்றுகிறார். ஆக்கினைனா என்ன? தண்டனை தீர்ப்பு அப்படின்னு அர்த்தம். ஆக்கினைனா என்ன? தண்டனை தீர்ப்பு. அதாவது வருகிற மாதத்திலே அல்லது வருகிற வருடத்திலே வருகிற நாட்களிலே நீங்கள் இப்படி எப்படியெல்லாம் தண்டனை அடைய வேண்டும் என்று சத்ரு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பான். அந்த லிஸ்ட் இருக்குல்ல, அந்த தண்டனை தீர்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா உங்களை விட்டு அகற்றி போடுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை விட்டு அகற்றி போடுகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, ஆமென். அவர் உன் ஆக்கினைகளை, ஒரு தண்டனை இல்லை, தண்டனைகள், ஆக்கினைகள், ஆக்கினைகளை உங்களை விட்டு அவர் அகற்றி போடுகிறார். இது என் மகனுக்குரியதல்ல, இது என் மகளுக்குரியதல்ல, அவளுக்காக அவனுக்காக நான் கல்வாரி சிலுவையிலே என்னையே நான் கொடுத்திருக்கிறேன். ஆமென். அவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை, அந்த தண்டனை தீர்ப்பு என்மேல் வந்திருக்கிறது. அப்படி என்மேல் வந்ததின் முகாந்திரத்தினால் என்னுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தண்டனை அடையக்கூடாது, அவர்களுக்கு தண்டனை வரக்கூடாது என்று சொல்லி நம்மேல் வரவிருக்கிற எல்லா தண்டனைகளையும் ஆண்டவர் நம்மை விட்டு அகற்றி இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்மேல் வர இருந்த தண்டனைகளை, நம்மேல் வர இருந்த ஆக்கினை தீர்ப்புகளை ஆண்டவர் நம்மை விட்டு அகற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. ஆமென். கர்த்தர் தான் உங்க ஆக்கினைகளை அகற்ற முடியும். கர்த்தர் தான் உங்களுடைய தண்டனை தீர்ப்புகளை மாற்றி எழுத முடியும். கர்த்தர் தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். கர்த்தர் தான் உங்களுடைய சாப கட்டுகளில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். கர்த்தரால் தான் விடுதலை நமக்கு கிடைக்க முடியும். ஆமென். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை என்ன செய்கிறார்? அகற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய ஆக்கினைகளை அகற்றுகிறார். தண்டனை தீர்ப்புகள் இனிமேல் உங்க மேல இல்ல. ஆமென். உங்கள் மேல எழுதப்பட்ட தண்டனை தீர்ப்புகள் இருந்தது உண்மைதான். உங்க மேல எழுதப்பட்டது உண்மை. உங்கள் மேல் சொல்லப்பட்ட தண்டனை தீர்ப்புகள் உண்மை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எழுதப்பட்ட தண்டனை தீர்ப்புகள்லாம் உண்மையா இருக்கலாம், ஆனா 2000 வருடங்களுக்கு முன்பாகவே ஆமென் என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக அவர்கள் அடைய வேண்டிய அந்த தண்டனைகள், ஆக்கினை தீர்ப்புகளை நான் கல்வாரி சிலுவையில் அவர்களுக்காக ஏற்றிருக்கிறேன் என்று சொல்லி அந்த தண்டனை தீர்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றி விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது நீங்கள் தண்டனைக்குரியவர்கள் அல்ல, இப்பொழுது நீங்கள் பாவத்திற்குரியவர்கள் அல்ல. ஆமென். ஒரு பனிஷ்மெண்ட் உங்க மேல கிடைக்கணும்ன்ற ஒரு அவசியம் உங்களுக்கு இல்லை. அந்த அவசியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே மாற்றி இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு தோன்றிக் கொண்டே இருக்கலாம், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தண்டனையோ, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்டோ, அதனால தான் இப்படி நான் கஷ்டப்படுறேனோ. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை மகனே, இல்லை மகளே, அதை உன்னை விட்டு நான் அகற்றி விட்டேன். உன் ஆக்கினைகளை உன்னை விட்டு நான் அகற்றி இருக்கிறேன். உன்மேல் எழுதப்பட்ட அந்த தண்டனை தீர்ப்புகளை நான் உன்னை விட்டு அகற்றி விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அது மட்டும் இல்லை, அடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சத்துருக்களை விலக்கினார். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வார்த்தை உன் சத்துருக்களை விலக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இப்படி நம்ம இவ்வளவு தூரம் கவனிக்கணும். அந்த சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உன் சத்துருவை அல்ல, உன் சத்துருக்களை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு பல எதிரிகள், ஒரு மனுஷனுக்கு பல எதிரிகள். ஒரு மனுஷனுக்கு ஒரு எதிரி இருந்தாலே அதை சகிக்கக்கூடாத, தாங்கக்கூடாத நிலைகள் ஏற்படலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உன் சத்துருக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல எதிரிகள், பல எதிராளிகள் ஆமென் உங்களுக்கு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மனிதர்களுடைய ரூபத்தில் அல்ல, ஆமென், ஆவிக்குரிய ரூபத்திலே, ஆவிக்குரிய எதிராளிகளாய் இவர்கள் இருக்கிறார்கள். உங்களை எதிர்க்க
வெறுக்கிற சத்துருக்களாய் இருக்கிறார்கள், உங்களை எதிர்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆமென், விலக்கி போடுகிறார். உங்களை விட்டு ஆண்டவர் இவர்களை விலக்கி போடுகிறார். உங்கள் சத்துருக்களை ஆண்டவர் உங்களை விட்டு விலக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இனிமேல் அல்ல. ஆமென். ஏற்கனவே இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, உங்க சத்துருக்களை உங்களை விட்டு ஆண்டவர் விலக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இனி அந்த சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் வரமாட்டார்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டதுதான். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. இயேசு ராஜாவின் வார்த்தை இருக்கிற இடத்தில் அதிகாரம் உண்டு. ஆமென். அதிகாரத்தோட அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. உங்கள் சத்துருக்களை ஆண்டவர் விலக்கி இருக்கிறார். ஆமென். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. பாருங்க, என் பக்கத்தில் 1000 பேரும், ஒருத்தன் பக்கத்தில் 1000 பேர், அவனுடைய வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் வேதம் சொல்லுகிறது ஆமென், அது என்னை அணுகாது. உங்களை இனிமேல் அணுகாது. சத்துருக்களால் வரும் போராட்டங்கள் உங்களை அணுகாது. ஆமென். சத்துருக்களால் வருகிற நிந்தை உங்களை அணுகாது. ஆண்டவர் அவர்களை எல்லாம் உங்களை விட்டு விலக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை விட்டு ஆண்டவர் உங்கள் சத்துருக்களை விலக்கி இருக்கிறார். ஆமென். அவர்கள் இனிமேல் உங்களுக்கு எதிரிட்டு வரமாட்டார்கள். உங்களுக்கு எதிராய் பேச மாட்டார்கள். உங்களுக்கு முன்பாக நிற்க மாட்டார்கள். அந்த ரீதியிலே ஆண்டவர் உங்கள் சத்துருக்களை என்ன செய்திருக்கிறார்? விலக்கி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் சத்துருக்களை விலக்கி இருக்கிறார். கர்த்தர் என் சத்துருக்களை விலக்கி இருக்கிறார். கர்த்தர் என் சத்துருக்களை விலக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்ததாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நம்முடைய செய்தியின் தலைப்பு பாருங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, வேதத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறதை பற்றி 3 வித்தியாசமான கோணங்களில் எழுதியிருக்கிறார். ஒன்று, நான் அவர்களுக்கு முன்னே போய் அப்படின்னு ஒரு சில இடங்கள் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் வாசித்திருக்கலாம், கர்த்தர் உங்கள் முன்னே போவார் அப்படின்னு சில இடங்கள் எழுதப்பட்டிருக்கும். சில இடங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் பிறகே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும், அவர்களுக்கு பின்னாக. ஸோ ஒரு சில இடங்களில் முன்னே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ஒரு சில இடங்களில் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நமக்கு பின்னாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்பதா எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு படகுல போகும்போது ஒரு சூழ்நிலையில் படகினுடைய பின்னியத்தில், முன்னியத்தில் அல்ல பின்னியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருக்கிறதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பின்னே இருக்கிற சூழ்நிலை இருக்கு பாருங்க, அது உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு சோதனை காலகட்டம். ஆண்டவர் உங்களை பரிசோதிக்கிறார். அப்படி பரிசோதிக்கும் போது, உங்களை சோதித்தறியும் போது ஆண்டவர் எங்கே தான் இருப்பார்? உங்களுக்கு பின்னே இருப்பார். சீஷர்களுக்கு பின்னாக இருந்தார். இருக்கும் பொழுது அலைகள் கொந்தளிக்குது, பெரிய பெரிய அலைகள் வருகிறது, படகு மூழ்கி போகத்தக்க ரீதியிலே அலைகள் அங்கே வருகிறது. இயேசு கிறிஸ்து அமைதியாக அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அங்கே உறங்கி கொண்டிருந்தார். எங்க? அவர்களுக்கு பின்னாக. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு பின்னாக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறார்னா, அது என்ன டைம் அப்படின்னா, டைம் ஆஃப் டெஸ்ட். உங்களுக்கு ஆண்டவர் உங்களை சோதித்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். சில சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போவார் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்பொழுது உங்களுக்கு முன்னே இருக்கிற சத்துருக்களை ஆண்டவர் துரத்தும்படியாக அவர் உங்களுக்கு முன்னே போகிறார் என்று நாம் அங்கே புரிந்து கொள்ளுகிறோம். சில இடங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா, கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கும். பாருங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். இது 3வது கோணம். முன்னாக இருக்கிறார், அப்புறம் பின்னாக இருக்கிறார், அப்புறம் உங்க கூட இருக்கிறார். இந்த 3க்குமே பெருத்த வித்தியாசம் உண்டு.
அப்போ கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் இந்த வசனத்தை நாம் வைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். அவர் நடுவில் இருந்தா என்ன நடக்கும்? அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். அவர் உங்க பக்கத்துல இருந்தா, அவர் உங்க நடுவில் இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனி நீங்க தீங்குகளை பார்க்க மாட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். தீங்குகளை பார்த்து பார்த்து ஆமென் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ தீங்க பார்க்க மாட்ட, இனி நீ தீங்க காண மாட்ட, இனி உன் கண்களுக்கு தீங்கு தென்படாது, உன் வழியாய் தீங்குகள் வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை தான். இது எனக்காக தான் ஆண்டவர் பேசுகிறாரு, எனக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்கள் உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். ஏன்? கர்த்தர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களுடைய வீட்டிலே அவர் நடுவில் இருக்கிறார். ஆமென். உங்களுடைய தொழில் அவர் நடுவில் இருக்கிறார். நீங்க போய் கொண்டிருக்கிற வாகனத்தில் அவர் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் நடுவில் இருக்கிற கர்த்தர், உங்கள் நடுவில் இருக்கிற கர்த்தர். இன்றிலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவர் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. நீர் எங்களுடைய நடுவில் வாசம் பண்ணுகிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. எங்களுடைய சூழ்நிலைகள் நடுவில் நீர் இருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி சூளையிலே தூக்கி போட்ட பொழுது, 7 மடங்கு எரியக்கூடிய அக்கினி சூளையிலே தூக்கி போட்ட போது அங்கே அவர்கள் நடுவில் வந்தவர், அங்கே அவர்கள் நடுவில் வந்தவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன் நடுவே இருக்கிறேன். ஆமென். உன் நடுவே இருக்கிறேன். உன்னை சுற்றி எத்தனை ஆமென் பெரிய அக்கினி சூளைகள் எரிந்து கொண்டிருந்தாலும் நான் உன் நடுவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறபடியினால தீங்க நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம். இனி நம்ம தீங்க பார்க்க மாட்டோம். அந்த வார்த்தையை பாருங்க, இனி அப்படின்னா இவ்வளவு காலம் நீ தீங்கை பார்த்திருக்கிறாய் என்று தானே அர்த்தம். இனி நீ தீங்கை காண மாட்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் நீ பார்க்க மாட்ட. அப்ப இதுவரைக்கும் நீ பார்த்த, இதுவரைக்கும் நான் பார்த்தேன், நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், தீங்குகளை பார்த்திருக்கிறீர்கள். ஐயோ, இந்த தீங்குகள் ஏன் எனக்கு சம்பவித்தது, ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது என்று சொல்லி அநேக தீங்குகளை நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி, அந்த வார்த்தை இனி, இன்றைக்கு தேதியை வச்சு நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இனி ஆண்டவர் உங்களை தீங்குகளை பார்க்க வைக்க மாட்டார். ஏனென்றால் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். வேதத்தில் நம் தீங்குகளை பற்றி நாம் வாசிக்கும் போது நிறைய வித்தியாசமான கோணங்களிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் என்னென்ன மாதிரியான தீங்குகளை எல்லாம் இனிமேல் பார்க்க மாட்டீர்கள் என்று இந்த வசனங்களின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். முதலாவது பாருங்க, ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கின் காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு அப்படின்றது அது ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்க அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்களுடைய குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். யோபுவினுடைய குடும்பத்தை பார்க்கும்போது எங்கேயோ சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன், எவ்வளவு உயரத்தில் இருந்த மனிதன், ஒரே ஒரு நாளில் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். அவனுடைய மனைவி இவனை தவிர அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனார்கள். ஆமென். அவன் வைத்திருந்த அவனுடைய ஆசீர்வாதங்கள் என்று கருதப்பட்ட எல்லாம் அவனை விட்டு போனது. ஒரே நாளிலே தன்னுடைய சரீரமும் பலவீனப்பட்டு ஒரு சாதாரண ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு அவன் சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இது தீங்கின் காலம். சில மனிதருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு காலம் என்ன செய்யும்னா, அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த மனிதர்கள் பலவிதமான தீங்குகளை அவர்கள் அனுபவிப்பார்கள்.
அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கின் நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேத வசனத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்ன நிறைய நேரம் ஆகும் என்பதனால நான் இதை மேலோட்டமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஸோ தீங்கின் நாட்கள் என்று வரும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அந்த நாட்களில் தீங்குகள் அநேகம் நேரிடுகிறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீங்கு செய்கிற மனிதர்கள் நிறைய நேரங்களில் நம் பக்கத்தில் வருவார்கள், நம்மை சுற்றி இருப்பார்கள். அவர்கள் தீங்கு செய்கிற மனிதர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவியாக இருக்கும் என்று சொன்னால் அது பிசாசினுடைய ஆவியாக இருக்கும். அவர்கள் உங்களுக்கு ஏதாகிலும் கெடுதல், ஏதாகிலும் ஒரு தீங்கு செய்ய வேண்டும் என்றே உங்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஆமென். ஒருவேளை அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆமென், இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை உங்களை விட்டு என்ன செய்வாராக? விலக்குவாராக. ஸோ சில மனிதர்கள் அப்படி என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை உண்மையிலே நீங்கள் நேசிப்பீர்கள், அவர்களுக்காக நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஆனால் தீங்கு செய்கிற எண்ணத்தோடு உங்கள் பின்னே சுற்றி கொண்டிருப்பார்கள். அப்புறம் சிலர் நாவினால் தீங்கு பேசுகிறவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய வார்த்தைகளை நித்தம் புரட்டி தங்களுடைய நாவினாலே தீங்கு பேசுகிறவர்களாக இருப்பார்கள். நீங்கள் நல்ல விதமாக சில காரியங்களை சொன்னால் கூட அவங்க வேறு விதமாக அதை என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொண்டு அதிலே சில தீங்குகளை கொண்டு வர முயற்சிக்கிறவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, தீங்கு நினைக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறவர்கள் சிலர் உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள். இப்போ இந்த ஓவராலாக இந்த தீங்குகள் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண இந்த காரியங்களில் யாராகிலும் இப்படி உங்களை சுற்றி இருப்பார்களே ஆனால், அல்லது இது மாதிரியான தீங்குகள் உங்களை சுற்றி கொண்டு இருக்குமே ஆனால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. இந்த மாதிரியான தீங்குகள் இனி உனக்கு வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு அப்படிப்பட்ட தீங்குகள் இனி வராது. தீங்கின் காலம் உங்களுக்கு இல்லை, தீங்கின் நாட்கள் உங்களுக்கு இல்லை. தீங்கு செய்கிற மனிதர்களை ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றி விட்டார். தீங்கு நினைக்கிற மனிதர்களை ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றி விட்டார். ஆமென். நாவினால் தீங்கு பேசுகிற மனிதர்களை ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றி விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். தீங்கு செய்கிற மனிதர்களோடு வாழுகிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தீங்கு செய்கிற மனிதர்களோடு, ஆமென், வேலை ஸ்தலத்திலே அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். தீங்கு செய்கிறவர்கள், தீங்கு நினைக்கிறவர்கள், ஆமென், அப்படிப்பட்ட மனிதர்களோடு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அழுகையோடு இரவிலே வீட்டுக்கு வருகிறவர்கள் அநேகர். ஆமென். அவர்களோடு போராடிவிட்டு தங்களுடைய ராத்திரி நேரத்து தூக்கத்தை முழுவதையும் தொலைக்கிற மனிதர்கள் அநேகர். அப்படிப்பட்ட தீங்கு செய்கிறவர்களை, அப்படிப்பட்ட தீங்குகளை ஆண்டவர் உங்களை விட்டு விலக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விட்டு விலக்கி இருக்கிறார். இனி நீ தீங்கை காணமாட்டா என்று சொல்லுகிறார். ஆமென். உங்களுடைய சத்துருக்களை ஆண்டவர் உங்களை விட்டு விலக்கி உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். இனிமே உள்ள காலம் எப்படிப்பட்டது? அது தீங்கை காணாத காலம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கையிடுங்க. இனிமேல் உள்ள காலங்கள் நான் தீங்கை பார்க்காத காலம். இனிமே உள்ள காலங்கள் நான் விபத்தை பார்க்காத காலம். இனிமே உள்ள காலங்கள், ஆமென், பஞ்சத்தை நான் பார்க்காத காலம். இனிமே உள்ள காலங்கள் எதிர்ப்புகளை நான் பார்க்காத காலம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எதிர்ப்புகள் அனுபவித்தது உண்மை, தீங்குகள் அனுபவித்தது உண்மை. ஒரே நாளிலே பல தீங்குகள் உங்களுக்கு நேரிட்டது உண்மை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அந்த தீங்கு உங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். பாருங்க, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கைகளை தளரவிடாதே, உன் கைகளை தளரவிடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்த்தோம், கர்த்தரை கம்பீரித்து பாடுங்கள்,
கம்பீரித்து பாடும்போது என்ன நடக்கிறது? நம் நடுவிலே கர்த்தர் வந்து விடுகிறார். அவர் நடுவில் வந்து என்ன செய்கிறார்? நம்முடைய ஆக்கினைகளை, நம்முடைய தண்டனை தீர்ப்புகளை அவர் அகற்றி போடுகிறார். ஆமென். நம்முடைய சத்துருக்களை நம்மை விட்டு விலக்குகிறார். அது மட்டுமல்ல, ஆமென், தீங்குகளை நம்மை விட்டு என்ன செய்கிறார்? விலக்கி போடுகிறார். அந்த தீங்குகளை நாம் பார்க்காதபடி நமக்கு செய்கிறார். இவ்வளவும் செய்துட்டு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கைகளை தளர விடாதே. இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இவ்வளவு நேரம் ஆண்டவர் என்ன செய்வார் என்பதை நாம் தியானித்தோம். நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரை கம்பீரித்து பாடணும். இப்போ ரெண்டாவது என்னன்னா, ஆமென், நம்முடைய கைகளை தளர விடாமல் இருக்க வேண்டும். அது என்ன? கைகளை தளர விடாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன? பாருங்க, கைகளை தளரவிடாமல் இருப்பது என்பது கைகளை உயர்த்துவதாகும். கைகளை உயர்த்துவதாகும். கைகளை உயர்த்தும் போது என்ன நடக்கிறது? கைகளை உயர்த்தும் போது அது ஒரு வெற்றியின் சின்னமாயிருக்கிறது. நீங்க கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணினால் அது ஒரு வெற்றியின் சின்னம். எந்த காரியத்துக்கு கரம் உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களோ அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும். எந்த காரியத்திற்காக வானத்தை நோக்கி நீங்கள் கரம் விரித்து ஜெபம் பண்ணுகிறீர்களோ அந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. மோசேயை நாம் பார்க்கிறோம். இந்த மோசே, ஆமென், அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம் வந்தபோது யோசுவா தனக்கு ஆட்களை கூட்டிக் கொண்டு அவன் அமலேக்கோடை போய் யுத்தம் பண்ணுகிறான். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்களை தெரிந்து கொண்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகிற வேளையிலே இந்த மோசே என்கிற இந்த தேவ மனுஷன் இருக்கிறார்ல, ஒரு மலையின் மேல் ஏறி அந்த மலையிலே தன்னுடைய கரங்களை, 2 கரங்களையும் உயர்த்தி பிடிக்கிறார். அப்படி உயர்த்தி பிடிக்கிற அந்த நேரத்தில், ஆமென், இவர் உயர்த்தி பிடித்திருக்கும் போது யோசுவா அமலேக்கியரை அவன் மேற்கொள்ளுகிறான், மடங்கடிக்கிறான். ஆனால் மோசேயினுடைய கைகள் அசந்து போயிற்று. அசந்து போன போது அவனுடைய கைகள் கீழே இறங்கினது. கீழே இறங்க 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 அமலேக்கியர் யோசுவாவை மேற்கொள்ளுகிறார்கள். வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். நம்முடைய மாம்ச சரீரத்தில் நம்ம கொடுக்கிற ஒரு ஆக்ஷன் இருக்கு பாருங்க, கொடுக்கிற ஒரு செய்கை. அந்த செய்கை எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று பாருங்க. மோசே கரங்களை உயர்த்தி இருந்தால், கர்த்தருக்கு நேராக தன்னுடைய கரங்களை உயர்த்தி இருக்கும்போது என்ன நடக்குது என்று சொன்னால், இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அவனுடைய கரங்கள் கீழே இறங்கும் போது அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார்கள். இதே போலதான் நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது அதுக்கு ஒரு வல்லமை இருக்கு. ஆமென். நீங்கள் கரங்களை தட்டி பாடும்போது அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென். நீங்க வாய் திறந்து சத்தமா பாடினால் அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அதனால தான் வேதத்திலே இவ்வளவு சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆமென். மோசே கரங்களை உயர்த்தி அவன் பிடித்திருந்த பொழுது, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். இந்த கரங்கள் உயர்த்தி ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடைபெறும். கரங்கள் உயர்த்தி ஜெபம் பண்ணும்போது அது ஒரு ஜெயத்தினுடைய சின்னமா இருக்கிறபடியினால எந்த காரியத்திற்காக நீங்கள் கரம் உயர்த்தி இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நிச்சயமாக ஆண்டவர் ஜெயமாக்கி உங்களுடைய கையிலே தருவார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு விரோதமாக யுத்தங்கள் எழும்பி இருக்கிறதா? உங்களுக்கு விரோதமாக போராட்டங்கள் எழும்பி இருக்கிறதா? ஆமென். குடும்பத்திலே சமாதானம் இல்லையா? கரங்களை உயர்த்துங்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் நடுவிலே கிரியை செய்கிற விதம் வித்தியாசமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி, ஆமென், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும்போது கரங்கள் அசந்து போகும், உண்மைதான். ஆனால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கரங்களை உயர்த்தி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண முயற்சி செய்யுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு 5 நிமிடம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 10 நிமிடம், அடுத்து ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு 15 நிமிடம் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கரங்களை உயர்த்த 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 உங்களுடைய ஜெபத்திற்கான வல்லமை வித்தியாசமானது. ஆமென். அதில் ஒரு ஜெயம் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது,
உன் கைகளை தளரவிடாதே. ஆமென். உன் கைகளை என்ன செய்யாத? தளரவிடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இவ்வளவு காரியத்தை உன்னுடைய குடும்பத்தில் செய்ய போகிறேன். உன்னுடைய ஆக்கினைகளை நான் அகற்றி இருக்கிறேன். உன்னுடைய சத்துருக்களை நான் விலக்கி இருக்கிறேன். இனி நீ தீங்கை காணப்போகிறதில்லை. ஆனால் என்னுடைய வல்லமை உன்னுடைய குடும்பத்தில் வெளிப்படுகிறதற்கு நீ உன் கரங்களை என்ன செய்யாத? தளரவிடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கரங்கள் தளர 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 நிறைய காரியங்கள் நம்மை மேற்கொள்ளும். ஆனால் நம்முடைய கரங்கள் மேற்கொள்ளும் போது ஆமென், மற்ற காரியங்கள் தளர்ந்து போகும், மற்ற வல்லமைகள் தளர்ந்து போகும், சத்துருவின் கட்டுகள் தளர்ந்து போகும், ஆமென், சிறையிருப்பின் பிடிகள் தளர்ந்து போகும், உங்களை நெருக்குகிற பாவங்கள் தளர்ந்து போகும், உங்களை எதிர்க்கிற சத்துருக்கள் ஆமென் அவர்கள் பின்னிட்டு திரும்பி ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய கரம் உயர்த்தி நீங்கள் ஆண்டவரை பாடும்போது, கரம் உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆமென், சங்கீதத்தில் ஒரு வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். இரவிலும் என் கைகள் தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. இரவுல கூட என்னுடைய கரங்கள் கீழே இறங்கல, தளராமல் அந்த கரங்கள் விரிக்கப்பட்டிருந்தது என்று சங்கீதங்களின் புஸ்தகங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். நம்முடைய கரங்கள் தளராமல் அவைகள் ஆண்டவரை நோக்கி பார்த்து விரிந்திருக்குமே ஆனால், ஆண்டவரை நோக்கி பார்த்து இருக்குமே ஆனால், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வது உறுதி. ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்களுடைய கரங்கள் தளராமல் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். தளராமல் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 35 அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:3. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தளர்ந்து போன உங்களுடைய கைகளை என்ன செய்ய வேண்டுமாம்? நீங்கள் திடப்படுத்த வேண்டும். சில நேரங்கள் ஜெபங்களில் ஒரு 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 அசௌகரியம் நமக்கு வருகிறது. ஜெபிக்க வேண்டுமா? கண்டிப்பாக ஜெபித்து தான் ஆக வேண்டுமா என்கிற மனநிலை நமக்கு வருகிறது. அப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் சத்துரு தருகிற அப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் நம்மை விட்டு தள்ளி போட்டு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தளர்ந்து போன நம்முடைய கரங்களை ஆமென் திடப்படுத்த வேண்டும். அவருக்கு நேரே நாம் திடப்படுத்த வேண்டும். அவருக்கு நேராக நாம் கரங்களை உயர்த்த வேண்டும். அந்த கரங்கள் தளராமல் உயர்த்தப்பட்டிருக்கும் போது தேவனுடைய கிரியைகள் நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 17வது வசனம் வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். பாருங்க, மறுபடியும் அந்த வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். பாருங்க, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இருப்பார் அல்ல, இனி வருகிற காலங்களில் அல்ல, இப்பவே உங்க நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, விசுவாச அறிக்கையிடுங்க. ஆண்டவர் என் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார். என் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சும்மா மட்டும் இல்லை, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வல்லமையுள்ளவர். அவர் என் நடுவில் இருக்கும்போது சாதாரணமானவராய் இல்லை, அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் என் நடுவில் எப்படி இருக்கிறார்? அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரட்சிப்பார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டதுக்கு அப்புறமாக அவர் உங்களை நிச்சயமாய் இரட்சிப்பார். ஹல்லேலூயா. உங்களை காப்பாற்றுவார். இரட்சிப்பு அப்படின்றது பாவத்திலிருந்து வெளிவருவது மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஜெயம் ஒரு இரட்சிப்பு. ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்திற்கு கொடுக்கிற பதில் ஒரு இரட்சிப்பு. ஆமென். உங்களுடைய பாவ பிடிகளிலிருந்து நீங்கள் வெளிப்பட்டால் அது ஒரு இரட்சிப்பு. நெடுநாள் காத்திருக்கிற காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வந்தால் அது ஒரு இரட்சிப்பு. காரியம் கைகூடி வருதல் ஒரு இரட்சிப்பு. ஆமென். இப்படிப்பட்ட இரட்சிப்பை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்?
கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் வல்லமை உள்ளவர். உங்க நடுவில் அவர் வந்துட்டார். இப்ப நடுவில் அவர்தான் பெரியவராய் இருக்கிறார், நாம் அல்ல. அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறதுனால அவர் வல்லமையோட கிரியை செய்து நம்ம என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வசனங்களை நமக்கு ஒன்றிணைத்து புரிய வைக்கிறவர். வேத வசனத்தை நம்ம எல்லாருமே வாசிக்கிறோம், ஆனால் அதை புரிந்து கொள்ள வைக்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் வசனத்தை நமக்கு ஒன்றிணைத்து காண்பிக்கிறவர். வசனத்தை நமக்கு எப்படி காண்பிக்கிறார்? ஒன்றிணைத்து காண்பிக்கிறார், இணைத்து காண்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் முதல் வசனத்திற்கும் அடுத்த வசனத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பது போல காணப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தை இணைத்து நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். இப்படி தான் இந்த வசனம், இந்த வசனத்தினுடைய முழுமை இதுதான், இந்த வசனத்தினுடைய விளக்கம் இதுதான் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? புரிய வைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம மேலே கோபமாய் இருக்கிறது போலவே நமக்கு காணப்படும். ஆண்டவர் நம்ம மேலே கோபமாய் இருக்கிறது போலவே நம்முடைய மனதிற்கு அப்படிப்பட்ட ஒரு யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். உங்க பேரில் ஆண்டவர் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவர் மகிழ்ச்சியாயிருப்பார், உங்க மேல் அவர் மகிழ்ச்சியாயிருப்பார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக 2 வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். அதே அதிகாரம், செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை இரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை பாருங்க. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். ஆமென். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் வெட்கம் அனுபவித்தீர்களோ அந்தந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறபடியினால, அவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறபடியினால, ஆமென், உங்களுக்கு வெட்கம் உண்டான இடத்திலெல்லாம், அவமானங்கள் நேர்ந்த இடத்திலெல்லாம், ஏளன பேச்சுகள் நேர்ந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். உங்கள் கண்காண உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்னா, இனி இந்த காரியம் நடக்கிறதை என் கண்ணு பார்க்கவே பார்க்காது அப்படின்னு சில காரியத்தை நீங்கள் முடிவு பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் கண் காண அதை செய்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி சில காரியங்களை இனிமேல் இந்த காரியத்தை என் கண்ணு பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண் காண அதை செய்வேன். உங்கள் கண் பார்க்கும்படியாக அதை செய்வேன். உங்கள் கண்ணுக்கு முன்னாகவே அந்த காரியத்தை நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையை பாருங்க, எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தைகள். ஆமென். அவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஆமென். அவர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை நம்மிடத்தில் சொல்லுகிறார்.
பல நாட்களாக நம் நிந்தைகள் அவமானங்கள் அனுபவித்தது உண்மைதான். பலருக்கு ஏளன பேச்சானது உண்மைதான். ஆமென். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஆமென். நான் உன் நடுவில் இருக்கிற கர்த்தர், நான் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய ஆக்கினைகளை எல்லாம் ஆண்டவர் அகற்றி போடுகிறார். ஆக்கினைகள் என்றால் என்ன? தண்டனை தீர்ப்புகள், நம்மேல் எழுதப்பட்ட தண்டனை தீர்ப்புகளை ஆண்டவர் அகற்றி போடுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சத்துருக்களை விலக்கினார். ஆமென். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். ஆமென். உங்கள் கண் காண ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். இனிமேல் நடக்காது என்று நீங்கள் நியமித்து வைத்திருக்கிற சில காரியங்கள்ல கர்த்தருடைய கரம் இந்த நேரத்தில் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படுகிறது. தளர்ந்த உங்களுடைய கரங்களை ஆண்டவர் திடப்படுத்துகிறார். தள்ளாடுகிற உங்களுடைய முழங்கால்கள் திடப்படுத்தப்படுகிறது. சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. ஆமென். அவர் உங்கள் நடுவில் இருக்கிற கர்த்தர், அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்கள் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் பாடி துதி செய்ய தொடங்கின அந்த வேளையில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு அசைவாடின உம்முடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். ஆராதனையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேத பகுதிகள் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற வேளையில் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளின்படியே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பூர்த்தீகரிக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற அந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தையில் ஒன்று கூட கீழே விழுந்து போகாத வண்ணம் ஆண்டவரே அதை அப்படியே விசுவாசத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இவைகள் எங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நீர் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தேவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி, எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.